கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். திகிலடைய காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் திகில் நிறைந்த வணக்கங்களோடு இது உங்கள் ஆர்ஜே கார்த்திகா சேனல். சொந்தங்களே, உங்களுக்கு பேய் ஆவி பிசாசு மேல் நம்பிக்கை இருக்கிறதா? பேய் கதைகள் கேட்டிருக்கிறீர்களா? கற்பனையாகவோ இல்லை கதையிலோ நாம் பல பேய் கதைகளை கேட்டதுண்டு, பார்த்ததுண்டு. ஆனால் அதிலும் ஒரு மர்மம் நிறைந்த திகிலூட்டும் ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்த உண்மை சம்பவத்தை தான் நீங்கள் இப்போது பார்க்க போகிறீர்கள். இந்த வீடியோவை அலட்சியத்தோடு விரைந்து பார்க்காமல் உங்கள் பார்வைகளையும் எண்ணங்களையும் இங்கே குவித்து இறுதி வரை பார்த்துவிட்டு இந்த உண்மை சம்பவத்தில் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது நியாயம்தானா, யார் மேல் தவறு என்பதை நீங்கள் கூறுங்கள். இதோ அந்த உண்மை சம்பவம் உங்கள் எண்ணங்களில் காட்சியாக, என் நாள் மனதில் இச்சம்பவத்தை சேமித்ததன் சாட்சியாக உங்கள் கண் முன்னே இதோ விரிகிறது. சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு திருவாங்கூர் மகாராஜா கேரளாவை ஆட்சி செய்து வந்தார். அப்போது அந்த ராஜாவிற்கு கீழிருக்கிற ஒரு குறுநிலத்து மன்னன் அவருக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருந்தார். அந்த மன்னன் மிகச்சிறந்த திறமைசாலியாக இருந்தார். அதே சமயம் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் என எண்ணிலடங்கா சொத்துக்களும் இவர் வசம் இருந்தது. இதனாலேயே இந்த ராஜா மேல் அங்கிருக்கின்ற மற்ற எல்லோருமே சிறு பொறாமையோடையே இருந்தார்கள். ஆம், எல்லோருமே பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்குத்தான் இவரும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார். நம் இந்தியாவிலேயே முதலாக 2 பேர்தான் கார் வைத்திருந்தார்கள். அதில் ஒரு கார் இந்த குறுநிலத்து மன்னன் வைத்திருந்தார். இவர் இப்படி செல்வ செழிப்போடு இருப்பதை பார்த்துவிட்டு அந்த திருவாங்கூர் ராஜா இவருக்கு ஏகப்பட்ட பட்டங்களும் பதவிகளும் கொடுத்து கௌரவப்படுத்தினார். இப்படி மிகச்சிறந்த மன்னனாகவே வாழ்ந்து வந்தார் நீங்கள் திரையில் பார்த்து ரசித்த வேட்டையராஜா. ஆம், சரி, அந்த காலகட்டங்களில் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஜாதி வன்கொடுமை என்பது அதிகமாகவே இருந்து வந்திருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்றும் கூட. இந்த குறுநில மன்னனும் அந்த ஜாதி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டார். தன்னுடைய 24வது வயதில் முத்தம் என்கிற இடத்தில் அரண்மனை ஒன்றை கட்டினார். மிகவும் ஆசையாக பார்த்து பார்த்து கட்டிய கோட்டைதான் அந்த அரண்மனை. அதன் பிறகுதான் இவர் 3 பெண்களை திருமணம் செய்து 3வரையும் மனைவிகளாக்கிக் கொள்கிறார். இந்த 3 மனைவிகளோடும் சிறப்பாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் அந்த மன்னன் தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா வருகிறார். இப்படி சுற்றுலா வந்த இடத்தில் நாகவள்ளி என்கிற ஒரு நடன பெண்ணை பார்த்து அவள் அழகில் மெய்மறந்து போகிறார். அழகே பொறாமைப்படும் பேரழகிதான் இந்த நாகவள்ளி. ஆம், இந்த வேட்டைய மன்னன் பார்த்த பெண்களிலே பேரழகியாக நாகவள்ளி தெரிந்தாள். அவ்வளவு பேரழகியா, இந்த உலகமே வியக்கும் அளவுக்கு என்று நீங்கள் எண்ணினாள். ஆம், உண்மையாகவே நாகவள்ளி அனைவரையும் கவரும் பேரழகானவள்தான். அவளை பார்த்தவுடன் மன்னன் யோசித்தார், இவளை இங்கேயே இப்படியே எப்படி விட்டு செல்வது என்று. உடனே நாகவள்ளியை வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி கேரளாவிற்கு அழைத்து செல்கிறார். மன்னரின் மிகுந்த வற்புறுத்துதலின் காரணமாக வேறு வழியின்றி நாகவள்ளியும் மன்னரோடு கேரளாவிற்கு செல்கிறாள். ஆனாலும் தன்னை வற்புறுத்தி அழைத்து வந்த வேட்டையராஜா மீது எந்தவித ஈடுபாடுமே இல்லாமல் இருந்தால் நாகவள்ளி. நாட்கள் பல கழிந்தன. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாகவள்ளியோ இந்த வேட்டைய மன்னனை விட வயது வித்தியாசத்தில்
மிகவும் சிறிய பெண். இந்த சூழலில் அவர் மேல் விருப்பமே இல்லாத நாகவல்லிக்கு அந்த மன்னன் காட்டிய அக்கறையும் மரியாதையும் அன்பும் மதிப்பும் அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. இதன் பிறகுதான் மன்னரோடு இந்த நாகவல்லி சேர்ந்து வாழ ஆரம்பித்தாள். இந்த சூழ்நிலையில்தான் அந்த அரண்மனை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதாவது அந்த அரண்மனையைச் சேர்ந்த ஆண்கள் ஒரு பகுதியும், அந்த அரண்மனையைச் சேர்ந்த பெண்கள் ஒரு பகுதியும், அங்கு பணிபுரியும் பணியாட்களுக்கு ஒரு பகுதியும் என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மன்னன் மீது நாகவல்லிக்கு ஈடுபாடு வந்த பிறகு மன்னனும் நாகவல்லியும் அதிக நேரங்களை செலவிட ஆரம்பித்தார்கள். அதாவது அந்த மன்னர் தன் 3 மனைவிகளோடு நேரத்தை செலவிடாமல் புதிதாக வந்த நாகவல்லியோடையே அதிக நேரத்தை செலவழித்தார். இது மற்ற 3 மனைவிகளுக்கும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த 3 மனைவிகளும் மன்னன் மீதோ நாகவல்லி மீதோ மிகவும் கோபத்தோடு இருந்திருக்கிறார்கள். அந்த ஊர் மக்களும் நாகவல்லியை ஒரு ராணி போலவே பார்த்திருக்கிறார்கள். அதாவது ஒரு ராணியை எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருப்பார்களோ அதைவிட அதிகமாக இந்த நாகவல்லி என்கின்ற பேரழகியை நாம் எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான சமயம் நடன நிகழ்ச்சிகள் அந்த அரண்மனையில் நடைபெறுமாம். அப்போது மக்கள் எல்லாம் இந்த நாகவல்லியை பார்ப்பதற்காகவே அங்கே கூடுவார்களாம். அந்த மாதிரி ஒரு பெரிய மதிப்போடு நாகவல்லி அங்கே வாழ்ந்து வந்தாள். இதுதான் அந்த 3 மனைவிகளும் மேலும் ஆத்திரமடைய காரணமாக அமைந்தது. நம் இடத்தை பிடித்த ஒரு பெண் என்ற வடிவத்தில் மட்டும்தான் இந்த நாகவல்லியை அவர்கள் பார்த்தார்கள். இந்த சமயத்தில்தான் அந்த மன்னர் சொன்ன ஒரு சொல் மன்னருக்கும் நாகவல்லிக்கும் முடிவாகவே மாறி போயிற்று. ஆம், இதுதான் இவர்கள் இறப்புக்கு காரணமாகவும் அமைந்தது. இறப்புக்கு விடும் தூதாக அவர் விட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சொத்துக்கள் எல்லாமே எனக்கும் நாகவல்லிக்கும் பிறக்கும் குழந்தைக்கும் மட்டும்தான் என்று மன்னர் பேச்சு வழக்காக சொன்ன வார்த்தைகள் தான் மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்த காரணமாக இருந்தது. இவர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த 3 மனைவிகளும் அவர்களுடைய உறவினர்களும் இந்த சொத்துக்களை எப்படியாவது நாம் அடைந்தே தீர வேண்டும் என்று முடிவு கட்டுகிறார்கள். இதனால் ஒரு நாள் அந்த 3 மனைவிகளும் அவர்களோடு உறவினர்களும் சேர்ந்து மன்னரும் நாகவல்லியும் தனியாக இருக்கும் மறைக்குள் சென்று திடீரென்று தாக்கி கொலை செய்ய துணிகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நாகவல்லியின் அழகுதானே இவை அனைத்திற்கும் காரணம். மன்னன் நம்மை விட்டு போனதற்கும் சொத்துக்களை கொடுப்பேன் என்று சொன்னதற்கும் அவளுடைய பேரழகுதானே காரணம். அதனால் அந்த அழகையே அழிக்க வேண்டும் என்ற வகையில் நாகவல்லியை ஒரு பெண் என்று கூட நினைக்காமல் மிக கொடூரமாக கொலை செய்தார்கள். இதேபோல் வேட்டைய மன்னனையும் அவர்களே கொலை செய்தார்கள். பிறகு அந்த சொத்துக்களை எல்லாமே அந்த மன்னருடைய மனைவிகளும் அவருடைய வம்சாவளியினரை சேர்ந்தவர்களும் அனுபவிக்கலாம் என்று எண்ணித்தான் இப்படிப்பட்ட கொடூர கொலையை செய்தார்கள். ஆனால் இறுதியில் அது பிரிட்டிஷ் காலகட்டம் என்பதால் இது அரசாங்கத்தின் பார்வைக்கு போய்விட்டது. இப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதால் கொலையில் ஈடுபட்ட அவர்கள் எல்லோருமே கைது செய்யப்பட்டார்கள். இந்த கொடூர கொலையாளிகளுக்கு மிஞ்சியது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். அது மட்டுமில்லாமல் அந்த அரண்மனையை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்றும் அந்த அரசாங்கம் உத்தரவிட்டது.
இப்படித்தான் நாகவள்ளி என்கிற ஒரு பெண்ணினுடைய கதையை வைத்துத்தான் திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து பல வருடங்கள் கழிந்தும் இன்னமும் இந்த நாகவள்ளியின் ஆவி அந்த அரண்மனையை சுற்றி வலம் வந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் நாங்களே அதை பார்த்ததாகவும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஊர் மக்கள் பல பேர் இன்றும் சொல்லி வருகிறார்கள். திரைப்படத்தில் வேட்டையராஜா கொலைகார ஒரு மன்னராக காட்டப்பட்டாலும் நிஜத்தில் இந்த வேட்டையராஜா தான் கதாநாயகனாக இருந்திருக்கிறார். இதேபோல் இந்த நாகவள்ளி என்கிற தமிழ்நாட்டு பெண்ணுக்கு காதலன் யாரும் கிடையாது. நாகவள்ளி இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்ட ஒரு பெண். அங்கிருந்து அவருக்கு காதலன் யாரும் கிடையாது. உண்மை சம்பவங்களை எப்படி அடிப்படையாக கொண்டு இந்த கதையை சுவாரஸ்யமாக மக்களுக்கு கொண்டு போகலாம் என்று நினைத்து எடுத்ததுதான் சந்திரமுகி. அதே போல திரைக்கதையில் ஒரு காதலன் இருந்தால் மேலும் சுவாரஸ்யத்தை கூட்டலாம் என்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாகவள்ளிக்கு ஒரு காதலன் இருக்கிறது போலவும் அந்த காதலனையும் சந்திரமுகி அதாவது நாகவள்ளியையும் வேட்டையராஜாவே கொள்ற மாதிரியும் திரை வடிவில் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமானால் இங்கே நாகவள்ளியுடன் சேர்த்து மன்னனும் தான் கொல்லப்பட்டு பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். தான் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இறந்ததால் இன்னமும் அந்த நாகவள்ளியின் ஆவி அந்த அரண்மனையில் தான் இருக்குன்னு பல பேரும் பார்த்த மாதிரி பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. உண்மையாக சொல்லணும்னா ஒவ்வொரு கதாபாத்திரமுமே தன்னோட இடத்திலிருந்து பார்க்கும்போது தான் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்ற அளவுக்குத்தான் அந்த கதாபாத்திரங்கள் அமைந்திருக்கும். இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு திரை வடிவமாக கொடுத்ததால் தான் நம் எல்லோருக்குமே இப்படி ஒரு வரலாற்று சம்பவம் நடந்ததே தெரிய வந்திருக்கிறது. இந்த சந்திரமுகி பத்தியும் வேட்டையராஜா பத்தியும் இவங்க 2 பேருக்கும் இழைக்கப்பட்ட இந்த கொடுமைகளை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்தங்களே? இதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த திகில் கலந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் லைக் பண்ணி அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இனி தொடர்ந்து இந்த மாதிரி சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்மளுடைய ஆர்ஜே கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அழகு என்றுமே ஆபத்தானது, பேராசை பெரு நஷ்டம், அளவுக்கு மிஞ்சிய சொத்தும் அமிர்தமும் நஞ்சுதான் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விரைவில் அடுத்து ஒரு உண்மை சம்பவத்தோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நம்மளோட அடுத்த வீடியோல. அது வரைக்கும் டடா பபாய், டேக் கேர். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.